ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல் ஒண்ணு துறைமுகத்தில இருந்து புறப்பட தயாரானதுங்க. எல்லா ரெடி. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணா போதும் கப்பல் கிளம்பிடும். சரின்னு இன்ஜினை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா என்ஜின் ஸ்டார்ட் ஆகல. உடனே அந்த மிகப்பெரிய சொகுசு கப்பலோட ஓனர்ஸ் 2 பேர் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம் இமீடியட்டா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த எக்ஸ்பர்ட்ஸும் இமீடியட்டா வந்து அந்த இன்ஜினை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. எல்லாமே சரியா இருக்கு. ஆனா இன்ஜின் ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரின்னு அவங்கள விட சில சீனியர் எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க. ஆனாலும் அவங்களாலையும் எங்க தப்புன்னு கண்டுபிடிக்கவே முடியல. சரின்னு ரொம்ப நாட்களாகவே இந்த மாதிரி என்ஜினை பழுது பார்க்கக்கூடிய ஒரு ஓல்ட் மேன் ஒருத்தர், அவர் இப்ப இந்த கம்பெனில இல்ல. அவரை கூப்பிட்டா ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவர் தன்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி இன்ஜின்களை பழுது பார்க்கக்கூடியவர்னு அவரை கூப்பிட்டாங்க. உடனே அஜானுபாகுவான தோற்றமுடைய அந்த கிழவர் ஒரு பை நிறைய டூல்ஸோட அந்த கப்பலுக்குள்ள வந்தாரு. அவர் வந்ததுமே நேரா யார் கூடயும் பேசாம என்ஜின் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்வையிட போயிட்டாரு. ரொம்பவும் கூர்மையான கண்களோட டாப் டு பாட்டம் அவர் அந்த இன்ஜினை உத்து பாக்குறாரு. உடனே அந்த சொகுசு கப்பலோட ஓனர்ஸ் 2 பேரும் இந்த கிழவனா இந்த என்ஜினை சரி பண்ண போறாருன்னு ஆச்சரியத்தோட அவர் என்ன பண்றாருன்னு அவரையே உத்துட்டு இருந்தாங்க. அந்த கிழவர் எதையுமே தொடாம அந்த இன்ஜினை முழுமையா பார்த்து முடிச்ச பிறகு தன்னோட டூல்ஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரு சின்ன சுத்தியலை கையில எடுத்தாரு. அதன் பிறகு அந்த இன்ஜினுடைய சில இடங்கள்ல லேசா 2 தட்டு தட்டிட்டு அவரே அந்த இன்ஜினை ஆன் பண்ணாரு. அவர் ஆன் பண்ணதுமே உடனே அசுர வேகத்துல அந்த இன்ஜின் சுழல ஆரம்பிச்சுதுங்க. உடனே அந்த சொகுசு கப்பலோட முதலாளிகள் 2 பேர் முகத்திலையும் அவ்வளவு மகிழ்ச்சி. வேலை முடிஞ்சதும் அந்த கிழவர் அங்கிருந்து உடனே கிளம்பிட்டாரு. பிறகு சரியா 1 வாரம் கழிச்சு அந்த கிழவர் தான் வேலை பார்த்ததுக்கான பில்ல அனுப்பியிருந்தாரு. அந்த முதலாளிங்க 2 பேரும் அந்த பில்ல ஓபன் பண்ணி பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த முதியவர் அவர் பார்த்த வேலைக்காக $10,000 பில் போட்டிருந்தாரு. $10,000 இன்னைக்கு ரேட்ல கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 7 லட்சம் ரூபாய். இதை பார்த்து அதிர்ச்சியான முதலாளிங்க 2 பேரும், நீங்க என்ன வேலை பார்த்துட்டீங்கன்னு இப்ப இவ்வளவு பில் பண்ணிருக்கீங்கன்னு உங்க வேலையை சம்மரைஸ் பண்ணி அனுப்புங்கன்னு பதில் கடிதம் போட்டாங்க. உடனே அந்த கிழவரும் தான் பார்த்த வேலையை ஐட்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி பதில் அனுப்பியிருந்தாரு. அதாவது டேப்பிங் வித் ஹம்மர் $2, நோயிங் வேர் டு டேப் $9,998. அதாவது சுத்தியலால தட்டினதுக்கு வெறும் $2 தான். ஆனா எங்க தட்டணும்னு கண்டுபிடிச்சேன்ல, அதுக்கு தான் மிச்சம் $9,998 போட்டிருந்தாரு. இந்த கதையோட மாரல் என்னன்னா, எஃபோர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நோயிங் வேர் டு மேக் ஆன் எஃபோர்ட் இன் யுவர் லைஃப் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்சஸ். அதாவது கடினமா உழைக்கணும்ன்றது முக்கியம் தான். ஆனா எந்த இடத்துல நாம நம்ம உழைப்ப போடணும்னு தேர்ந்தெடுக்கிறோம்ல, அது அதை விட முக்கியம். புத்தகம் படிக்கணும்ன்றது முக்கியம் தான். ஆனா எந்த புத்தகத்தை படிக்கணும்னு சரியா தேர்ந்தெடுத்து படிக்கணும். சும்மா நானும் புக் படிக்கிறேன் பேர் வழின்னு கண்ட புத்தகங்களை படிக்க கூடாது. பணத்தை சேமிக்கணும், முதலீடு பண்ணணும்ன்றது முக்கியம் தான். ஆனா சேமிச்ச பணத்தை எங்க முதலீடு பண்ணலாம்? தங்கத்திலயா, ஷேர் மார்க்கெட்லயா, நிலத்திலயா, மியூச்சுவல் ஃபண்ட்லயான்னு யோசிச்சு நமக்கு எது சரியா வருமோ அதை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணணும். சும்மா எல்லாரும் பண்றாங்களேன்னு தெரியாம முதலீடு பண்ணக்கூடாது. அதிகமா உழைக்கணும், வேகமா ஓடணும்ன்றது எல்லாமே முக்கியம் தான். ஆனா தவறான பாதையில வேகமா ஓடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்ல. சோ எஃபோர்ட் ரொம்ப முக்கியம் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் சரியான பாதையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கோமா, சரியான இடத்துல தான் நம்ம எஃபோர்ட்டை போடுறோமான்னு சிந்திச்சு உங்க எஃபோர்ட்டை போடுங்க.